அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் 13. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, கடமையாக்கப்பட்ட நோன்பு அல்லாமல் சுன்னத்தான நோன்புகளும் நமக்கு இருக்கின்றது. மாதத்தில் 3 நாட்கள் ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நாட்களுடைய நோன்பை பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுபோல திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் நான் இறை தூதராக்கப்பட்டேன், திங்கட்கிழமை தான் எனக்கு குர்ஆன் அருளப்பட்டது, ஆகவே நான் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறேன் என்றும், வியாழக்கிழமை ஒரு வார அமல்களுடைய பட்டியல் மாணவர்களால் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது, நன்மைகள் கொடுக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த கணக்குகள் சமர்ப்பிக்கப்படும் நாளில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று வியாழன், வாரத்தில் 2 நாட்கள் திங்களும் வியாழனும், மாதத்தில் 3 நாட்கள் வெள்ளை நாட்கள் பௌர்ணமி நிலவுடைய அந்த 13, 14, 15 பிறைகளிலே அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். ரமலான் மாதத்தை தொடர்ந்து சவ்வால் மாதம் 6 நோன்பு வைத்தவர், காலமெல்லாம் நோன்பு வைத்தவர் போல என்று ஒரு ரிவாயத்தும், அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவர் போல என்ற இன்னொரு ரிவாயத்தும் இருக்கின்றது. ஒவ்வொரு கடமையான ரமலான் நோன்புக்கு பிறகும் சவ்வால் மாதத்திலே 6 நோன்புகளை நாம் எடுத்து வைக்கும்போது அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்ததாக ஆகும் என்று வந்துள்ளதால், தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்திலே செவ்வால் மாதம் நாம் வைக்கும்போது காலமெல்லாம் நோன்பு வைத்ததாக, தொடர்ந்து அதை நிறைவேற்றும் போது காலமெல்லாம் நாம் நோன்பு வைத்ததான அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை, அடுத்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை, இப்படியாக ஒவ்வொரு வருடமும் இந்த 6 நோன்புகளை நோக்கும்போது நமக்கு காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதல்லாமல் அரஃபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் அல்லாதவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு, முஹர்ரம் மாதத்திலே ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த முஹர்ரம் 10 யூதர்களும் நோன்பு வைத்ததின் காரணத்தினால அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9, 10 நமக்கு வைக்க சொல்லியிருக்கின்றார்கள். ஆக முஹர்ரம் மாதத்தின் 9ஆம் நாள், 10ஆம் நாள் நோன்புகள். இந்த நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆசுரா நோன்பைத்தான் நாங்கள் வைத்து கொண்டிருந்தோம் என்று கூட சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளை நாம் நோக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு எப்படி வைப்பார்கள் சொன்னால், காலையில் வருவார்கள், வீட்டிலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஒன்றும் இல்லை என்றால், சரி நான் நோன்பாக இருந்து கொள்கிறேன் என்றும், ஏதாவது உணவுகள் வந்தால் நோன்பை விட்டுவிட்டு அதை உண்ணக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வகையான நோன்பையும் அவர்கள் நோற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரின் வீடுகளுக்கு 3 பேர் கொண்ட குழுவினர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள் குறித்து வினா தொடுத்தனர். அது பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகளை குறைத்து மதிப்பிட்டது போல் தெரிந்தது. பிறகு அவர்களே அதற்கு சமாதானமும் கூறிக்கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே, நாம் எங்கே என்று சொல்லி கொண்டனர். அவர்கள் ஒருவர், இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், எப்போதும் இரவில் தொழுது கொண்டே இருக்கப் போகிறேன், தூங்கவே மாட்டேன் என்றார். இன்னொருவர், நான் ஒரு நாள் கூட விடாமல் காலமெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறேன் என்று கூறினார். 3ஆம் நபர், நான் பெண்களை விட்டும் ஒதுங்கி இருக்கப் போகிறேன், ஒருபோதும் மணந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்.
அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களிடம் வந்து, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தாமே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுபவன் நானாவேன். உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நானாவேன். அல்லாஹ்வை பயந்து நடப்பவனாவேன். ஆயினும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன், விட்டுவிடவும் செய்கிறேன், தொழுகவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். மேலும் நான் பெண்களை மனம் முடித்தும் உள்ளேன். எனவே என் வழிமுறையை கைவிடுகிறவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரியில இச்செய்தி 5063வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுன்னத்தான நபிலான நோன்புகள் பற்றி இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.